ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன தான் செஞ்சாலும் ரேவதி வந்துட்டு தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா. ஸோ மாயா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரேவதி தங்கியிருக்க அதே ஹோட்டலில் அவங்களும் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அண்ட் அந்த ரூமு டெக்கரேஷன்லாம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்துட்டு கார்த்திக் கூட சண்டை போடுவாங்க. கார்த்திகை வந்துட்டு எனக்கு இந்த ரூம் வேண்டாம், நான் வேறு ரூம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுவார். அண்ட் அவர் போய் அங்கே வேறு ஒரு ரூம் கேட்டுட்ருப்பார். ஆனால் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ரூம் இல்லை சார், சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் இவங்க கேட்டுட்டு வர்றதுக்குள்ளரே இங்கே இன்னொரு விஷயமும் நடந்துடும். என்னென்னா மாயா வந்துட்டு ஒரு க்ரீட்டிங் கார்ட்ஸாக அதில் ஐ லவ் யூன்னு போட்டு, இந்தாங்க மேடம் இதை கார்த்திக் சார் கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. இதை பார்த்த உடனே ரேவதிக்கு இன்னும் காண்டாகும். கார்த்திக் அங்கே வேறு ரூம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷனில் ரூமுக்கு வந்துட்டுருப்பாரு. அண்ட் அங்கே வந்த உடனே ரேவதி என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா, நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கார்த்திக் என்ன தான் நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா ரேவதி என்ன சொல்லுவாங்களே, இதெல்லாம் என்ன கருமம், இதெல்லாம் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், இங்கே கூட என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இங்கே நடக்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்துட்டு இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே நினச்சிட்ருப்பாங்க. கார்த்திக் என்ன சொல்கிறேன்னா, போது நிறுத்துங்க, நானே ரூம் இல்லைன்ற டென்ஷனில் இருந்துகிட்ருக்கேன். ஓ ரூம் இல்லையா, எப்படி தெரியும் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, என்னால் இங்கே வந்து கூட நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேவதி ரொம்பவே டென்ஷன்டாக பேசிகிட்ருப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் என்ன சொல்லுவார்னா, போது நிறுத்து, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ எப்போ பார்த்தாலும் என் கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க, என்னால் முடியலை, நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புறேன். ஓ இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அம்மா கிட்ட என்னால் பிரச்சனைன்னு சொல்ல போறியா அப்படி, நான் உங்களால் பிரச்சனைன்னு சொல்லலை, நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படி, என்னது உன் வீட்டுக்கு போக போறியா, ஆமாம் முதல்ல நான் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ யார், நீ டிரைவர் தானே, நான் டிரைவர்லாம் கிடையாது, நான் யாருன்றத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்திருக்கேன், 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். இது தெரியாமல் உங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு உன்னே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, உங்கள் அம்மா பண்ணதுலேயே பெரிய பிரச்சனை இருக்குது, அப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லுவார். நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைனா இந்த ஃபோனில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு பாட்டி தாத்தா கூடயும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்துட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ரேவதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. போதுமா, இல்லை இதுக்கு மேலே ப்ரூஃப் காட்டணுமா, இது என்னோடய அம்மா, இது என்னோடய அப்பா, இது 2 பேரும் என்னோடய பிரதர்ஸ், இவங்க 2 பேரும் என்னுடைய சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஃபோட்டோவையும் காமிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகும் ரேவதிக்கு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கார்த்திக். என்னால் இது வரைக்குமே நம்ப முடியல, நீ எல்லாமே பொய்யா சொல்லிகிட்ருக்க, நீ இன்னும் என்ன தான் மறைச்சி வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு ஃபோட்டோவையும் காமிச்சு, இவ என்னோடய வைஃப் தீபா அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னே பயங்கர ஷாக் ஆகும். என்னது உனக்கு வைஃப் இருக்காங்களா, அப்போது என்னை ஏமாற்றி கல்யாணம் செஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. நிறுத்து, இவங்க லாஸ்ட் டைம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். நம்ம ரேவதிக்கு பயங்கர ஷாக் ஆகி அழவே ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ பிரச்சனை உன்னோட லைஃப்பில்